வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், அப்டேட் பெறுங்க. நம்முடன் இன்றைய நாள் 16/4/2026 பராபவ வருடம் சித்திரை மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 12:30 முதல் 1:30 வரை, ரகுகாலம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை, சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சூரிய உதயம் 6:03, கரணம் 3 மணி முதல் 4:30 வரை, திதி இன்று இரவு 7:31 வரை, சதுர்தசி பின்பு அமாவாசை, நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1 வரை, உத்திரட்டாதி பின்பு ரேவதி, யோகம் சித்த யோகம், சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 1 வரை, மகம் பின்பு பூரம். குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். எதிலும் நிம்மதியான நிலை ஏற்படும். நினைத்த காரியம் நிறைவேறும். எதிலும் வருமானம் அதிகமாகும். எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். அலைச்சல்கள் அதிகமாகும். சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும். பணியில் மேன்மையான நிலை ஏற்படும். செலவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அஸ்வினி ஆதரவுகள் கூடும். பரணி வருமானம் மேலோங்கும். கிருத்திகை மேன்மைகள் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிஷபம் சுக்ர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, தேகன நிலையில் மாற்றங்கள் ஏற்படும். அலைச்சல்கள் அதிகமாகும். சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும். வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். வயதானவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். நிம்மதியான நிலை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். கிருத்திகை முன்னேற்றமான நாள். ரோஹிணி உதவிகள் கிடைக்கும். மிருகசிரேஷம் ஆதரவுகள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிதுனம் புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுன ராசி நேயர்களே, குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். ஆதரவான நிலை அமையும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். மனதிற்கு பிடித்தவர்களின் ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷம் அடைவீர்கள். மாணவர்கள் படிப்பில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். நிம்மதியான நிலை கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசிரேஷம் ஆதரவுகள் கூடும். திருவாதிரை அனுபவங்கள் அதிகமாகும். புனர்பூசம் குழப்பங்கள் தீரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடகம் சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடகராசி நேயர்களே, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பணியில் ஆதரவுகள் அதிகமாகும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். தேகநலன் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். சொந்த பந்தங்களின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும். லாபங்கள் அதிகமாகும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். வெற்றிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் ஆதரவுகள் கூடும். பூசம் பிரச்சனைகள் தீரும். ஆயில்யம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிம்மம் சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்மராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பான நிலை அமைய பெறுவீர்கள். அலைச்சல்கள் அதிகமாகும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். ஆதரவுகள் அதிகமாகும். எதிர்ப்புகள் விலகும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். தன்னம்பிக்கை அதிகமாகும். மற்ற ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். பொருளாதாரம் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மகம் அனுபவங்கள் கிடைக்கும். பூரம் நல்ல முடிவுகள் உண்டாகும். உத்திரம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கன்னி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத். கன்னிராசி நேயர்களே, வீட்டு விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். தேகநலனில் முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரம் மேலோங்கும்.
பிரச்சனைகள் விலகும், எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கும், நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள், பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும், சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் ஆதரவுகள் கூடும், ஹஸ்தம் பொருள் வரவுகள் அதிகமாகும், சித்திரை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நாம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, வீடு கட்டும் எண்ணம் மேலுங்கும், ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள், சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும், கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படவும், மனக்கசப்புகள் விலகும், சொந்த பந்தங்களின் மூலம் ஆதரவான நிலை அமையும், தேகநலன் தொடர்பான சிக்கல்கள் நீங்கும், சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், நிம்மதியான நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். சித்திரை ஆதரவுகள் கூடும், சுவாதி நினைத்தது நிறைவேறும், விசாகம் அனுபவங்கள் அதிகமாகும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிகராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும், தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது, வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும், உடல் அசதிகள் நீங்கும், குழப்பங்கள் நீங்கி நிம்மதியான நிலை அமைய பெறுவீர்கள், அலைச்சல்களின் போது நிதானமாக செயல்படுவது நல்லது, மற்றவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும், எதிலும் லாபமான நிலை ஏற்படும், உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். விசாகம் பேச்சுக்களை குறைக்கவும், அனுஷம் நிதானம் தேவை, கேட்டை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க. மனசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை ஏற்படும், பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும், லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள், பணியில் லாபமான நிலை ஏற்படும், ஆதரவுகள் கூடும், எதிலும் நினைத்த காரியம் நிறைவேறும், ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள், அலுவலகத்தில் கௌரவங்கள் கூடும், சாதகமான முடிவுகள் கிடைக்கும், தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மூலம் குழப்பங்கள் தீரும், பூராடம் ஆதரவுகள் கூடும், உத்திராடம் நல்ல முடிவுகள் கிடைக்கும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, பணியில் லாபமான நிலை ஏற்படும், மேன்மைகள் உண்டாகும், பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் விலகும், ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள், குழப்பங்கள் தீரும், நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும், வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள், உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும், உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள், கவனமாக செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திராடம் ஆதரவுகள் கூடும், திருவோணம் குழப்பங்கள் நீங்கும், அவிட்டம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, இதுவரை இருந்து வந்த கவலைகள் விலகும், வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும், சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும், தன்னம்பிக்கை அதிகமாகும், பொருள் வரவுகள் கூடும், திறமைகள் அதிகமாகும், விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள், குழப்பங்கள் வந்து நீங்கும், வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும், லாபங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். அவிட்டம் ஆதரவுகள் கூடும், சதயம் நினைத்தது நிறைவேறும், பூரட்டாதி திறமைகள் அதிகமாகும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீனம் குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீனராசி நேயர்களே, ஆதரவான நிலை அமையப்பெறுவீர்கள், எதிலும் பொறுமையுடன் செயல்படவும், புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும், உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள், பணியில் கவனமாக செயல்படவும், பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் விலகும், வேகமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள், ஆசைகள் பூர்த்தியாகும், நினைத்தது நிறைவேறும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம்
சந்தன நேரம். போராட்டாதி பொறுமையுடன் செயல்படவும். திரட்டாதி வளமான நாள். ரேவதி கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.